ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அஸ்வின் அண்ணா ரிட்டயர் ஆயிட்டாப்ல. எஸ் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டாப்ல. ஸோ என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னா, கோயிங் ஃபார்வர்ட் ஓவர்சீஸ் T20 லீக்ஸ்லாம் ஆடலான்னு பிளான்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிட்டயர்மெண்ட் ரீசன் மேபி சிஎஸ்கேக்கும் அஸ்வினுக்கும் செட் ஆகாதனால கூட இருந்திருக்கலாம். அண்ட் மோரோவர் இப்ப ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது டிவல் பிரீவிஸ் இதுல. எஸ் அவரோட யூடியூப் சேனல்ல அஸ்வின் வந்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சிஎஸ்கே வந்து டிவல் பிரீவ்ஸ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் குடுத்து எடுக்க தயாரா இருந்தாங்கன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. குடுத்துருக்காங்கன்னும் சொல்லியிருப்பாரு. அண்ட் மோரோவர் சிஎஸ்கேவும் ஒரு நோட்டீஸ் மாரி விட்டிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல. பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ டிவல் பிரீவிஸ் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தாருன்னா, ஆக்சுவலா 2.2 க்ரோர் சம்திங் குர்ஜப்னீத் சிங்ன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் வந்தாரு. ஸோ அத தான் அவங்க கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே அவங்க சைட்லருந்து. ஸோ இத வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே உடனே நோட்டீஸ் குடுக்கும்போது ஐ திங்க் இஷ்யூ போயிட்டு தான் இருந்திருக்கு. அஸ்வினுக்கும் சிஎஸ்கேக்கும் செட் ஆகல. ஸோ, அதனால இந்த சீசன் மாற ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருந்துச்சு எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. எஸ் அதே மாரி ரிட்டயர் ஆயிட்டாரு.